ஹாய் வீவர்ஸ், திஸ் இஸ் உமா சுந்தர். இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் மீல் மேக்கர் பிரெட் ரெண்டும் போட்டு எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் அரை மணி நேரம் தாங்க ஆகும். நான் பிரியாணி கடைசியாக தாங்க பண்ணேன். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வெங்காயமும் கேரட்டும் போட்டு தயிர் பச்சடி செஞ்சு வச்சுட்டேன். வெங்காயத்துக்கு பதிலாக வெள்ளரிக்காய் போட்டிங்கன்னா சத்தும் கூட ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இதனோட மிளகு ரசம். அப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருக்கேங்க. அரை மணி நேரம் ஆகுது ஊற வச்சு. இப்போ வானலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மீல் மேக்கர் அதில் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கணும். இந்த சைடு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாதம் தாங்க ரெடி ஆகிட்டுருக்குது. ரசத்துக்கும் தயிருக்கும் வடிக்க தான் செய்கிறேன். இப்போ தண்ணி அந்த பக்கம் வானலில் நல்லா சுட்டுருச்சு. நம்ம மீல் மேக்கரை போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ப்ரெட்டை நான் சின்ன ப்ரெட் தான் வாங்கியிருக்கேன். இதை 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீல் மேக்கரை இப்போ வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணியை பிழிஞ்சு எடுத்துடாதீங்க, ரொம்ப ஹார்டாயிரும். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, நம்ம பிரியாணிலேயும் போடுவோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை விரவி நம்ம வறுத்து எடுக்க வேண்டியதான். இப்போ வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல ப்ரெட்டை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா போட்டு நம்ம பொரித்து எடுக்கிறதுக்குள்ளே எல்லா எண்ணெயுமே உறிஞ்சிடுது. நான் கூட இந்த ஒரு எண்ணெயிலே பொரிச்சிடலான்னு பார்த்தேன். பட் கடைசி ஒரு 8 பீஸ் கிட்டக்க நான் கொஞ்சம் திரும்ப எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதை மட்டும் பொரித்து எடுத்தேன். அப்படியே எண்ணெயெல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துருது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ப்ரெட்டையுமே போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ப்ரெட்டையுமே பொரித்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து மீல் மேக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி இருக்கிறதுனால டப்பு டப்புன்னு எண்ணெய் தெறிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக செய்யுங்க. மீல் மேக்கர் எண்ணெய் இழுக்கும் தான், பட் ரொம்ப இழுக்காது. மீல் மேக்கர் உள்ள எண்ணெயில் போட்டோடனே கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கடாசட்டியில் அடியில் பிடிக்கும். ஏன்னா எண்ணெய் நம்ம நிறையா ஊற்றுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பொரிக்கிறோம். பொரித்து ஓரமாக வச்சுட்டு இப்போ குக்கரில் பிரியாணி ஸ்பைசஸ் போடுங்க. நான் அந்த பொரிச்ச எண்ணெய் கொஞ்சோண்டு இருந்தது பாருங்கள், அதிலேயே ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் சோம்பு, 1/2 ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் கசகசா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் போட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே கிளறி கொடுங்க. 1 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதையுமே நல்லா 1 நிமிஷம் வதக்குங்க. எல்லாமே ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க. கொத்தமல்லி புதினா இதில் நல்லா ஒரு கையளவுக்கு சின்னதாக நறுக்கி சேர்த்து அதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சுங்களா? நம்ம ஊற வச்ச சாப்பாட்டு அரிசி இதனோட சேர்த்துக்கலாம். தண்ணியை மட்டும் வடிகட்டிடுங்க. நான் இந்த டம்ளருக்கு தான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசியை பொறுத்தவரையிலும் கூடுதலாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றினாதாங்க வேகும். அப்போ நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போது இதை நல்லா கிளறிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி தண்ணி நல்லா கொதிக்குதுங்களா? இந்த சமயத்தில் ஒரு கையளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்தில் உள்ள தண்ணியெலாம் வற்றிருச்சு. நம்ம பொரித்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்து லைட்டாக மட்டும் அமுக்குங்க. ஏன்னா அரிசி ஊற வச்சுருக்கோம், உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ குக்கரை மூடிடலாங்க. குக்கரை இறக்கிட்டு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே குக்கர் வைங்க. இப்போ நான் சின்ன ஸ்டவ்வுக்கு மாற்றிருக்கேன், ஆனில் தான் வச்சுருக்கேங்க. கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா மணி 1:30. கரெக்டாக 1:45 ஆஃப் பண்ணால் போதும். 15 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். பட் கொஞ்சம் எண்ணெயாக தான் இருக்குது. நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து தாங்க ஓப்பன் பண்ணேன். 15 நிமிஷம் கழித்து உடனே ஓப்பன் பண்ணலை. இப்போ பாருங்கள், நல்லா பொலன்னு சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள். அரிசிலாம் குலையவும் இல்லை, நல்லா இருக்குது பார்த்திங்களா? உடனே அமுக்கக்கூட இல்லை, அப்படியே தொட்டோன்னே நல்லா மசியுது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டை இதோட சேர்த்து மெதுவாக கிளறுங்க. எப்போதுமே நான் பிரியாணி கடைசியாக பண்ணுறதுக்கு இப்போ சுட சுட இருக்குங்களா, சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்ணுன்னு தோணும். பசங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பசங்க நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அந்த ப்ரெட்டு போட்டவங்கள அது பார்த்திங்கன்னா கறி மாதிரி சாஃப்டாக இருக்கும், அதில் மட்டன் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதனோட ரைத்தா வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மார்னிங் டைம் எழுந்திரிச்சு செய்கிறதுக்கு இது ஈஸியான ரெசிபின்னு தான் சொல்லுவேன்.
அப்புறம் இன்னொரு விஷயங்க, மீல் மேக்கர் வந்து நம்ம உப்பு, காரம் போட்டு லைட்டாக ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப டார்க் கலரில் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீல் மேக்கர் வந்து அப்படியே வடிச்சிட்டு அப்படியே கூட பிரியாணியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க இந்த ரெசிபி வீடியோ. உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரியான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.